வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் கான்டெக்ஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நாம என்ன விற்கிறோம் அப்படின்றது பத்தி யோசிக்க கூடாது. நம்ம யாருக்கு விற்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம நம்மளுடைய கஸ்டமர் யாரு அப்படின்றதான் முதல்ல நம்ம என்ன பண்றாங்க பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நம்ம நல்லா படிச்சிருப்போம், நல்ல நாலேஜ் எடுத்திருப்போம். பட் நமக்கு பிஸ்னஸ்ல பெரிய அளவில் சக்சஸ் இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்ன விற்கிறோம், நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன 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 யோசிக்கணும் அப்படின்னா, யாருக்கு விற்கணும், நம்மளுடைய சர்வீஸையோ ப்ராடக்ட்ஸையோ யாருக்கு விற்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்கணும். நம்ம வேகமாக நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் வளர்த்துறதுக்கு என்ன வழி, நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டை வேகமாக வளர்த்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நம்ம வாங்குற ப்ராடக்ட், நம்ம வாங்குற பர்ச்சேஸ், நம்ம வாங்குற பொருட்கள் எல்லாமே விலை கூடின, பிரைஸ் ஜாஸ்தியான பொருட்களை நம்ம வாங்கினாலே போதும், நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் பெருசாகும். நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா, ரொம்ப ரொம்ப சீப்பான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் பெருசாகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ப்ரீமியம் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விலையை விட அவங்களுடைய குவாலிட்டி, அவங்க குவாலிட்டியான பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல நம்மளும் நம்மளுடைய அந்த மைண்ட் செட்டை மாற்றணும், நம்மளுடைய பர்ச்சேசிங் மாடலை மாற்றணும். மாற்றும் போது நம்மளுடைய கான்டெக்ட் வேகமாக என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொடுக்கறதுல நம்ம எப்பவுமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ராடக்ட் பொருட்கள் வாங்கும் போதோ இல்லை ஏதாவது கடையில பர்ச்சேஸ் பண்ணும் போதோ நான் பார்கிங் பண்ற பழக்கம் முன்னாடி இருக்கு. நிறைய பார்கிங் பண்ணுவேன். அதாவது எனக்கு இந்த விலைக்கு கொடுங்க, இந்த விலைக்கு கொடுங்க அப்படின்னு. நான் எப்போ இந்த மாதிரியான விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து நான் பார்கிங் பண்றத சுத்தமா விட்டுட்டேன். என்ன காரணம்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுக்கறதுல எனக்கு தயக்கமே இல்லை அப்படின்னா கேட்கறதுக்கும் எனக்கு தயக்கம் இருக்காது, தயக்கம் வராது. காரணம் உண்மைதானே. இப்ப நம்ம என்ன கொடுக்கறோமோ கொடுக்கறதுக்கு நமக்கு தயக்கமே இல்லை அப்படின்னா நமக்கு கேட்கறதுல என்ன தயக்கம்? நிச்சயமா கேட்டு வாங்கலாமே. அப்போ காசு சம்பாதிக்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நமக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல காசு செலவு பண்ண படிக்கணும். அப்போ செலவுன்றது வேஸ்ட் செலவு கிடையாது. நம்ம வாங்குற ஒரு பொருட்களையுமே குவாலிட்டியான பொருட்களை பயன்படுத்த நம்ம பழகிட்டோம், நம்ம குவாலிட்டியான பொருட்களை பயன்படுத்துற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் லெவலும் நமக்கு கூடிட்டே இருக்கும். அப்போ கான்டெக்ஸ்ட் பெரிதாக உள்ளவர்கள் பிரைஸ் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு பொருளை எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் சுருங்கிதான் இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய பர்ச்சேசிங் மாடல்ல நம்ம முதல்ல எடுத்தோன்ன பிரைஸ் பார்க்காம அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனால நமக்கு என்ன பலன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் பார்த்து ஃபைனலா நான் அதனுடைய ப்ரைஸை பார்த்து வாங்கினேன் அப்படின்னா நிச்சயமா நானும் என்னுடைய கான்டெக்ஸ்ட என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நம்ம மெயினா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய பர்ச்சேசிங் மாடலை நம்ம மாற்ற ஆரம்பிச்சோம். நம்மளும் குவாலிட்டியான ப்ரைஸில், நல்ல ப்ரைஸில், நல்ல காஸ்ட்லியான விலை கூடின பொருட்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய கான்டெக்ட் லெவலும் நமக்கு அதிகமாகும்ன்றது அற்புதமாக சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா எல்லாமே கான்டெக்ட் பெரிதாக உள்ள நபர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ப்ரீமியம் செல்லிங்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்போ அடுத்த வீடியோல நம்ம இன்னும் அடுத்த டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ.